நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே இந்த அருமையான நாளிலே இந்த காணொளி வழியாக உங்களுடைய சந்திப்பதிலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் கூட இந்த நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் தெபோராலும் அபினாக்கின் குமாரனாகிய பாராக்கும் பாடின ஒரு சிறப்பான பாடல் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒன்றி பயணிப்பது. இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, நெருக்கத்திலும் சரி, கவலையிலும் சரி, ஆபத்து காலத்திலும் சரி, அனித்தியமான காலத்திலும் சரி பாடல் பயணிக்கின்ற ஒன்று. அவ்வாறாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் பொழுது அவர்கள் ஒரு விடுதலையின் பாடலாக இன்றைக்கு இந்த தெபோராள் நான் எழும்பும் வரைக்கும், இஸ்ரவேலின் தாயாக நான் எழும்பும் வரைக்கும் என்று சொல்லி தெபோராள் 7ஆம் வசனத்திலே பாடுகிறார். இன்றைக்கு தெபோராளே எழும்பு, விழித்தெழும்பு, எழும்பு, விழித்து பாடு, பாராக்கே எழுந்திரு என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் அவளை எழுப்புகிறார். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, தெபோராள் பெண்ணினத்தினுடைய பிரதிநிதியாக நின்று அடிமைத்தனத்தில் இருந்த அந்த யூத சமுதாய பெண்ணடிமைத்தனத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற தெபோராளாக நாம் பார்க்கிறோம். தெபோராளே எழும்பு, எழும்பு, விழித்தெழும்பு என்று 3 முறை இஸ்ரவேலின் கடவுள் அவர்களை எழுப்புகிறார். இன்றைக்கு தேசிய பெண் குழந்தைகள் நாள் என்று 1966ஆம் ஆண்டு இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் பிரதமரானது போல இந்நாள் வரை நினைவுகூரும் வண்ணமாக 2009ஆம் ஆண்டு அவர் முதல் தேசிய பெண் குழந்தைகள் நாள் கொண்டாடப்படுகிறது. ஒளிமயமான எதிர்காலத்துக்காக பெண் குழந்தைகள் அதிகாரம் அளித்தல் என்பதை இந்த நாளில் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், பெண் குழந்தைகளுக்கு நேரிடும் பிரச்சனைகளை தீர்க்கவும், அந்த குழந்தைகளுக்கான கல்வியை உறுதி செய்யவும், சமூகத்தில் அவர்களுக்கு சம உரிமையை அளிக்கவுமே இந்த நாள் கொண்டாடப்பட்டது. இந்த பெண் சமுதாயத்துக்கு தெபோராள் எழும்பு, எழும்பு, விழித்திரு என்று சொல்லி 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கிறோம். மீந்தவர்கள் மேன்மக்கள் போல எழும்புகிறார்கள், கர்த்தருடைய ஜனம் என் பொருட்டு வீரனாக எழும்புகிறார்கள் என்று சொல்லி அந்த தெபோராள் எழுந்து பாடுகிறார் கர்த்தருக்கு முன்பாக. த ஷெல்டர் ஆஃப் த ஈச் அதர் என்று சொல்லக்கூடிய புஸ்தகத்தில் மேரி பிஃபர் பிரச்சனைகளால் கலங்கியிருக்கும் குடும்பங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப ஆலோசனை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் தங்கள் குடும்பத்தினரோடு உறவாடி அவர்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் அளவுக்கு அதிகமாக டிவியிலும் வீடியோக்களிலும் அலைபேசியிலும் விளையாட்டுகளிலும் செலவிடுவதை அந்த கேடுகளை ஆழமாக அலசி இருக்கிற ஒரு புஸ்தகம். அவர் அந்த குடும்ப கூடுகையில் அவர் பேசின பொழுது அந்த ஃபேமிலி கேதரிங், ஃபேமிலி ரெனூன் என்று சொல்லி எழுதி, பெரியவர்கள் யாவரும் பிள்ளைகளுக்கு இடைஞ்சல் வராதபடி அவர்கள் அறையில் வீடியோ ஒன்றை பார்க்கும்படி வைத்துவிட்டு இன்னொரு அறையிலே பெரியவர்கள் மட்டும் பேசி கொண்டிருப்பார். டாக்டர் பீஃபர் இப்படி பிரிப்பது பிள்ளைகளுக்கு தங்கள் குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் ஒரு நல்ல வாய்ப்பை தடை செய்கிற ஒரு காரியம். ஆகவே இந்த பெண் குழந்தைகள், பெண் சமுதாயம் இன்றைக்கு அவர்கள் சமுதாயத்தை பற்றி அறிந்து கொள்ளவும் கூடாது, சரியான கல்வி அறிவை பெற்றுக்கொள்ளவும் கூடாது, பெண்களை குறித்த விழிப்புணர்வுக்குள்ளாக வரவும் கூடாது என்று சொல்லி இந்த அடிமைத்தனத்தை போல குடும்பத்தில் எவ்வாறு பெண்கள் பயன்படுத்தப்படுகிறார்களோ அதுபோல இன்றைக்கு குடும்பங்களில் எடுத்துக்கொண்டால் பெண் பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கு சரியான உரிமை வழங்கப்படுவதில்லை, ஆண் பிள்ளைகளுக்குத்தான் வழங்கப்படுகிறது. தேவன் தங்களுக்குரிய ஞான நன்மைகளை குறித்து தங்கள் பிள்ளைகளுக்கு போதிப்பதின் அவசியத்தை
இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு அதிகமாக வலியுறுத்துகிறது. இந்த தெபோராள் எழும்பு எழும்பு என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் தெபோராளை துதித்து பாட வைக்கிறார். பெண் சமுதாயத்தின் பிரதிநிதியாக, பெண் குழந்தைகளினுடைய பிரதிநிதியாக துதிக்க வைக்கிறார். நாமும் இன்றைக்கு ஆலயத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, பெண்களை அதிகமாக அறுவடை விழாக்களுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் காணிக்கை எடுப்பதற்கோ காணிக்கை பொருட்களை தொடுவதற்கோ அவர்களை பயன்படுத்துவதில்லை. பெண் ஆயர்களை அந்த திருவிருந்து போன்ற காரியங்களில் பயன்படுத்துவதற்கு அனுமதிப்பது இல்லை. எப்பொழுது கடவுளுடைய ராஜ்யம் நம்மை தேடி வரும் என்று சொல்லி பார்க்கும்போது, நாம் இஸ்ரவேலின் கடவுளை ஆராதிக்கிற மக்களாக, இஸ்ரவேலின் கடவுளை துதிக்கிறவர்களாக, பெண் சமூகத்தின் விடுதலையாளர்களாக நாம் காணப்படும்போது, சம உரிமை கொடுக்கிற மக்களாக, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இல்லாதபடி ஒரே நிலையில் பார்க்கின்ற மக்களாக நாம் காணப்படும் பொழுதுதான் இந்த நிலை நம்மிலே அது தழைத்தோங்கும் என்று இஸ்ரவேலின் கடவுள் சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினர் இன்றைக்கு வீடுகளை அடைத்து கொண்டு அலைபேசியிலும் வீணான நேரங்களின் நேரத்தை கழிப்பதை விட்டுவிட்டு தன்னுடைய வாழ்வின் விடுதலைக்கான அந்த பாதையை நோக்கி சிந்தனையோடு செயல்படுவோம். கர்த்தர் நம்மை அந்த சிந்தனையில் இந்த நாள் முழுவதும் வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இரக்கமும் கிருபையும் உடையவரே, உம்முடைய அன்பான இரக்கத்தினாலும் கிருபையினாலும் புதிய நாளை நாங்கள் கண்டிருக்கிறோம். தெபோராளைப் போல நாங்கள் பெண் குழந்தைகளுக்கும் பெண் சமூகத்துக்கும் விடுதலை கொடுக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளாக, அவர்களை அன்போடு பரிவோடு சமத்துவத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பண்புமிக்க பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு நல்ல விசுவாசத்தை நம்பிக்கை கொடுத்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.